அதே அதிகாரம். கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர்கள் கர்த்தர் எனக்கு இப்படி இப்படிலாம் செய்தா என்று சொல்லி அவர்கள் வியந்து தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துவாங்களாம், பிரஸ்தாபப்படுத்துவாங்களாம். அல்லேலூயா. என்னது, நம்முடைய சபையில வந்து அல்லது உங்க குடும்பத்தில் வந்து இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து, ஐயா நீங்க எனக்கு ஆண்டவரை சொன்னீங்க, இயேசு கிறிஸ்துவை சொன்னீங்க, நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் அந்த ஊருக்கு போனேன், அங்கே கர்த்தர் என்ன இப்படி ஆசீர்வதிச்சார், அப்படி ஆசீர்வதிச்சார் என்று சொல்லி அவங்க திரும்ப வந்து இதுக்கு நீங்கள் பரிசா நீங்கள் எவ்வளோ பெரிய இதை வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய ஏதோ ஒன்று. பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒட்டகங்களின் ஏறா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்னு சொன்னேன்? பேசிக்கா யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு நமக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தம் என்பதை குறித்து நான் பேசினேன். அதை தான் இப்பொழுது சொல்றேன். அவர் சொல்றாரு, ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான அவ்வளவு ஒட்டகங்களை கொண்டாந்து கொடுப்பாங்களாம், மூடும். அடுத்து சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து, பொண்ணு தூப வர்க்கம் இதெல்லாம் அங்கே விளையிற பெற்ற காரியங்கள், அதையெல்லாம் கொண்டு வந்து அவர்கள் கர்த்தரின் துதியை பிரஸ்தாபப்படுத்துவார்களாம். ஆண்டவர் எனக்கு எப்படிலாம் நன்மை செய்தார் என்று சொல்லி உங்களிடத்தில் வந்து அவர்கள் சொல்லுவார்கள். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குகிறார். அல்லேலூயா. உங்களை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, இந்த அக்கா ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, இந்த அக்கா என் இடத்துல சொன்னவொன்னு இந்த ஆண்டவரை நான் ஆராதிக்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கையே மாறிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ இங்க இருக்கிறவங்க, நான் எப்படியோ இருந்தேன், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சு என் வாழ்க்கையே மாறிட்டு, ஆசீர்வாதமா மாறிட்டு, சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம சபையில் அநேகர் இந்த மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க வெளியே போய், நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இவங்க சொன்னாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அப்போ கர்த்தர் அப்படியான ஜனங்களை உங்களிடத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். நாட்கள்ல இப்போ ஒருவேளை நடக்காம இருக்கலாம், ஆனா இனி இருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு அவிதமான காரியங்களை செய்ய உங்களை சொல்லி அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். ஒண்ணு. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 14-15 வசனங்களை வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும். பாருங்க, இது அப்படி இந்த வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன். பேசிக்கா யாருக்கு கொடுத்தேன்னு சொன்ன இந்த வசனம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படி அவங்க அந்த தேசத்தில் நடந்ததுங்க. நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்ட, எல்லாரும் கைவிட்டாங்க. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லை, யூதர் கூட்டம் என்ற கூட்டமே இல்லை. நான் சொல்றது கிபி 70க்கு அப்புறம் சொல்றேன். அந்த தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது, எருசலேம் நகரம் சுட்டரிக்கப்பட்டது. யூதர்கள் எல்லாரும் ஒருவரும் அங்கே இருக்க முடியாதபடிக்கு அநேக ராஜாக்கள் வந்து அவர்களை அடித்தார்கள், கொள்ளையடித்தார்கள், நொறுக்கினார்கள், நசுக்கினார்கள். யூதர்கள் தேசம் உலகம் எங்கும் சிதறி போயிட்டாங்க. உலகம் எங்கும் சிதறி போயிட்டாங்க. இன்னும் அமெரிக்கா அப்ப இல்லை. யூத இஸ்ரவேல் தேசம் உண்டாயிருந்த சமயத்துலலாம் அமெரிக்கா இல்லை. அமெரிக்காலாம் வந்து இப்போ 500-600 வருஷம் தான் ஆச்சு. நான் சொல்கிறேன் 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து வந்துட்டு போய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்கிறேன், இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போய் ஒன்றும் இல்லாமல் போய், அதான் அந்த வசனம், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவர், இது பின்னாடி வர்ற அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுது பாருங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவரும் கடந்து அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த தேசத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு தேசத்தின் நிலங்களை கெடுத்து போட்டாங்க. எவ்வளவு கோபம் பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல அல்லது ஒரு கூட்டத்து மேல பிரியமா இருந்தா
உலகம் அல்லது பிசாசு அவனை அவ்வளவாய் வெறுக்கும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? உங்களை நிறைய பேர் நினைக்கிறீங்க எதுக்கு இந்த அம்மா என்கிட்ட அடிக்கடி எரிச்சப்படுது, கோபப்படுது, என்கிட்ட சண்டை போடுது, எதுக்கு நினைப்பீங்க தெரியுமா? இதுக்குதான் தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் தேசம் அதோட முன்னேற்றத்தை பொறுக்க முடியாம அந்த தேசத்தை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாருங்க. அதைத்தான் சொல்லுகிறது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுன்னு என்ன, அந்த வழியா கூட யாரும் போக முடியாதான், அந்த அளவுக்கு ஆயிட்டு அந்த தேசம். ஆனா அவங்களுக்கு சொல்றாரு, நீ இப்படி இருந்த, நான் திரும்ப உன்னை எப்படி ஆக்கணும் தெரியுமா? 14 வசனம் வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள், யாரெல்லாம் உன்னை அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, மிதிச்சாங்க, ஒன்னெல்லாம் போகணும்னு பண்ணாங்க, அவங்கெல்லாம் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் அடுத்த தலைமுறைகள்ல அவங்க என்ன செய்வாங்களாம்? அவங்க பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இதை முந்தி உள்ளே சொல்றாரு. நீ அப்படி இருந்தப்பா, ஆனா உன்னை எப்படி ஆக்க போறேன்? உன்னை நித்திய மாட்சியமாக்க போறேன். தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக உன்னை நடந்தது தான். இஸ்ரவேல் 1948 இஸ்ரவேல் தேசம் என்று திரும்ப உருவாச்சு. சியோனிய இயக்கம் என்று சொல்லி, மூமெண்ட் ஆஃப் ஜயான் என்று சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அந்த யூதர்கள், உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் எல்லாம் அங்கங்கே கொண்டாந்தாங்க. அமெரிக்கா இதற்கு உதவி செய்தது, அங்கங்கிருந்து கொண்டாந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்துல அவர்கள் குடியேற்றி விட்டு 1948 ஆரம்பித்த அந்த குடியேற்றம் இன்றைக்கு 2025 ஆகுது. அது உலகில் உள்ள முன்னணி நாடுகள்ல ஒன்னாக. சின்ன நாடு தான் அது, அல்லேலூயா, சின்ன நாடு தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. அதாவது இஸ்ரவேல் நிறைய பிரச்சனை பண்ணுது, உண்மைதான். பாலஸ்தீனியர்ல அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பாலஸ்தீனியர்லாம் எங்கள் தேசத்துல நாங்க குடியிருக்க கொஞ்சம் இடம் கொடுத்தோம், அவங்க குடியிருக்க இப்ப எங்களே அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்கன்னு சொல்லி அவன் இப்போ உள்ள காலத்தை அவன் பேசிட்டு இருக்கிறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எதை வச்சு அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேசம் யார் கையில இருந்தது? இஸ்ரவேல் தேசத்தின் கையில இருந்தது. அதுக்கு தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க இவன் கொல்றது வைக்கிறல, அது நம்ம சரின்னு சொல்லல. ஆனால் அவனுடைய நோக்கம் அதுதான், எங்களுடைய தேசம் அது. அதெல்லாம் கை பிடுங்கிட்டாங்க இந்த பாலஸ்தீனர்கள், அந்த இஸ்லாமியர்கள் பிடுங்கிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அதை தான் இப்போ ஃபைட் பண்ணி என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க, பிடுங்கிட்டு இருக்காங்க. அவங்க அராஜகம் பண்றாங்க, வைக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. நான் சொல்றேன் எதனால செய்யறாங்க. அப்போ அந்த நாட்கள்ல எல்லாத்தையும் விட்டான். இன்னைக்கு அவர்கள் ஒரு தனித்துவமான ஒரு தேசமா மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. எப்படி பாருங்க, நான் உன்னை எப்படி ஆக்குவேன்னு சொல்றாரு? நித்திய மாட்சிமையா வைப்பேன், தலைமுறை தலைமுறையா இருக்கும். நித்திய மாட்சிமைனா நித்தியமான புகழ். இஸ்ரவேல் என்றால் இன்னைக்கு போர் செய்யறதில்ல அவங்க கில்லாடிகள். இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள். நான் சொன்னேன் 90% அதிகமான கண்டுபிடிப்புகள் யார் கண்டுபிடிச்சது? உலகத்துல சொல்றேன், யூதர்கள் கண்டுபிடிச்சது. அவங்க ஜெர்மனியில இருந்திருக்கலாம், அமெரிக்கால இருந்திருக்கலாம், இங்கிலாந்துல இருந்திருக்கலாம், இப்படி அங்கங்க செதறி இருந்தாங்க. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏன் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு நிர்பந்தத்தினால. என்ன நிர்பந்தம் கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற முக்கியமான தலைவர்கள், முக்கியமான பொருளாதாரத்தை கையில வைத்திருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் இன்றைக்கு அமெரிக்க தேசம் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது? அவர்கள் செய்கிற நிறைய தவறுகள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, உண்மைதான். பாலஸ்தீனர்களை அதிகமாக கொள்றாங்க, சின்ன பிள்ளைகளை கொள்றாங்க, இப்படிலாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஏன் தெரியுமா அமெரிக்கா யூதர்களை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது? அமெரிக்கால யூதர்கள் செல்வாக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சொல்றார் பாருங்க, உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும். யூதருக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நம்ம கைவிடப்பட்டவர்களா இருந்திருக்கலாம், நம்மை ஒடுக்கி இருப்பாங்க அநேகர். ஹல்லேலூயா. காரணம் இல்லாம ஒடுக்குவான். அவன் மேல இருக்கான்ட்டு நம்ம கீழே இருக்கான்ட்டு என்ன செய்வான்? நம்மை மிதிப்பான், ஒடுக்குவான். ஆண்டவர் சொல்றாரு,
நீ உன் மேல கர்த்தருடைய மகிமை ஊத்தபடினால, சொல்லுங்க, கை பக்கத்துல கூட சொல்லுங்க, உன் மேல கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. உன்னை ஒடுக்கி பிள்ளைகள் உன்னிடத்தில் வருவார்கள். உன்னை பண்ணினவர்கள் உன் காலடியில் பணிவார்கள். உன்னை கர்த்தரின் நகரம் என்று சொல்வார்கள். இஸ்ரவேல் பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். சீயோன் என்ன அர்த்தம்? சீயோன் எருசலேம், மகாராஜாவின் நகரம். சொல்லுங்க, சீயோன் என்னது? எருசலேமுக்கு தான் இன்னொரு பேர் என்னது? சீயோன். சீயோன், உன்னை சீயோன் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தர் குடியிருக்கிற இடம். உன் கூட கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள் அவர்களும் வருவார்கள். அவர்களின் பிள்ளைகள் உங்களை என்ன செய்வாங்க? குனிந்து என்ன, உனக்கு கீழே இருப்பாங்க. நீ குனிந்து வணங்கக்கூடிய அளவு ஹைட் அப்படி சொல்லல. நீ அந்த நிலைமையில இருக்க. நீ இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமை ஒருவேளை நீ குனிஞ்சிருக்கிற நிலைமையா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததென்றால், அல்லேலூயா, உன்னை அநேகர், உன்னிடத்தில் வந்து அநேகர் குனிவார்கள். உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன்னை உன் காலடியில் பணிந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்லுவாங்க. சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று அதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம், வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகளுடைய பிள்ளைகள். நமக்கு அப்படிதான் நடக்கும். சுவாசிங்க. ஹல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு அப்படிலாம் அவசியம் இல்லைங்க, நான் அவ்வளோ பெரிய, அப்படின்னா நீங்க அப்படி இருங்க, அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் தருவேன் என்று சொல்லும்போது அதை வேண்டாம் என்று சொல்ல யாருக்கு தகுதி இருக்குதுங்க? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, நீ எனக்குள்ள இருந்தேன்னா என் மகிமை மேல இருக்குன்னா இது நடக்கும். ஹல்லேலூயா. இது நடக்கும் கண்டிப்பா. என்னுடைய மகிமை உன் மேல இருக்குது. ஹல்லேலூயா. என் பிரசன்னம் உன் மேல இருக்குது. என்னுடைய அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமை உனக்குள்ள இருக்குது. எனவே இது நடக்கும். சரி, மூணாவது காரியத்தை பார்ப்போம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய மகிமை நம்மேல் இருக்கும்போது என்ன நடக்கும்? கொடுமை தேசத்திலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரட்சிப்பு, உன் வாசல்கள் துதி. மகிமைக்கு ஆரம்பமே ரட்சிப்பு தான். ஒருத்த மேல மகிமை இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அவன் என்ன இருக்கான்னு அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டுட்டான்னு அர்த்தம். உனக்கு ரட்சிப்பு மதிலா இருக்கிறது, துதி அதன் வாசலா இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு மதில். யாரும் உள்ள புக முடியும். எந்த மதில்னாலும் உள்ள புகுந்துடலாம். ஆனா அந்த ரட்சிப்பு என்ற மதிலை தாண்டி என்ன செய்ய முடியாது, ஒருத்தன் உள்ள போக முடியும். ஏன்னா அந்த மதிலாவே கர்த்தர் தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் ஏசாயால நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க முத்திரிக்கப்பட்ட கிணறும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. என்னது முத்தரிக்கப்பட்ட கிணறு அப்படின்னு என்ன அர்த்தம்? முத்தரிக்கப்படுதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சீல் வைத்தல். ஹல்லேலூயா. சீல் வச்சாச்சா அது என்ன செய்யக்கூடாது? தரக்கூடாது. இது யார் வைக்கிற சீல்? மற்ற மனுஷன் வைக்கிற சீலை திறந்துடலாம். இது யார் வைக்கிற சீல் தெரியுமா? கர்த்தர் வைக்கிற சீல். நீ ரட்சிக்கப்பட்டன்னா நீ முத்திரையிடப்பட்டவன், நீ முத்திரையிடப்பட்டவள். உன்னை யாரும் தொட முடியாது. உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. கண்மணி போல் காக்கும் அன்பு தெய்வமே, கண்மணி போல் காக்கும் அன்பு தெய்வமே, என்னோடு இருக்க பயம் என்ன, நீர் என்னோடு இருக்க பயம் என்ன, சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கின்றார். ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு
என்னோடு இருக்கின்றார் சர்வ வல்லவர். அப்போ இந்த மகிமை மேல இருக்கிறபடினால ரட்சிப்பு மதிலா இருக்கும், துதி அதின் வாசலா இருக்கும். ஹல்லேலூயா. அழிவு நாச மோசம் வாசிக்க அந்த வசனத்தை பாத்தீங்களா? அவர் சொல்றாரு அழிவும் நாசமும் எல்லைகளில் வராதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? கேட்கப்பட மாட்டாது, நீ கேட்க கூட மாட்ட. உன்னை சுற்றிலும் பைபிள்ல 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. He will be your protector. Hallelujah. அவர் உங்கள் பாதுகாப்பு அரணா இருக்கிறாருங்க. Glory to Jesus. Hallelujah. எனவே என்ன கண்பான தேவனுடைய பிள்ளை, இந்த தேவ மகிமை நம்ம மேல தங்கி இருக்கணுங்க. அதுதான் முக்கியம். மகிமை உன்மேல் உதித்தபடினால இது எல்லாம் நடக்கும். அழிவு நாசமோசம் கொடுமை உன் எல்லைகளுக்குள்ள வராது. உன் எல்லைகளில் அவைகள் என்ன செய்யாது, கேட்கப்பட கூட மாட்டாது. மற்றவனுக்கு வரணும் கேள்விப்படும், ஆனா உனக்கு அழிவு நாசமோசம் வராது. ஹல்லேலூயா. நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. யார் பாக்கியவதி? விசுவாசித்தவள் தான் பாக்கியவதி. நாம் எல்லாமே விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல நான் சொல்ற நீங்க உங்களுக்கு அது நடக்கும். விசுவாசிக்கிற மாத்திரமல்ல, இதுக்குரிய காரியங்களையும் செய்யணும். என்ன செய்யணும்? அடுத்த மகிமைக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னா, ஆராதனை நடத்துறோம்னா அதுல கலந்து கொள்ளணும். இந்த வார்த்தை மாத்திரம் கேட்டு வீட்டுக்கு போங்க, இல்ல வீட்டுல நீங்க தொடர்ந்து ஆராதிக்க முடிஞ்சா தவறு இல்லை. அதே சமயத்துல இங்கே செய்யற காரியங்களையும் விட்டுட்டு வீட்லயும் செய்யாம இருந்தீங்கன்னா எப்படி வரும்? அவர் சொல்றார் மகிமை இருக்கணும், தங்கி இருக்கணும். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் ஏசாயால இருக்குது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்குமா. என்னது சொல்லுங்க? சொன்னது கூட திரும்பி சத்தமா சொல்ல மாட்டீங்களா? மகிமையானவைகளின் மேலெல்லாம். நீங்க மகிமையானவர்கள் என்றால் உங்க மேல காவல் உண்டாயிருக்கும். நீங்க மகிமையானவர்கள் என்றால் உங்களை சீல் போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பத்திரப்படுத்தி சீல் போட்டு எவனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாருங்க. இந்த கர்த்தருக்குள்ள வந்துருங்க. இந்த இயேசுவின் மகிமையால் நிரம்பிருங்க. ஆண்டவரே இயேசுவை உங்க வீட்டில் உலாவணும். இயேசு உலாவணும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தால இன்னொரு காரியத்தை கூட பார்ப்போம். 19-20 வசனங்களை வாசிங்க. பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். போதும். எங்க தெரியுமா சூரியன் சந்திரன் கிடையாது? எங்க கிடையாது தெரியுமா? சூரியன் சந்திரன் எங்க கிடையாது தெரியுமா? நான் இங்க சொல்லல, பரலோகத்தில் கிடையாது. ஹல்லேலூயா. என்ன பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உனக்கு வெளிச்சமா. ஏன் தெரியுமா? அவருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உன் குடும்பத்தில் இருந்தா, அவருடைய மகிமை உன் பிள்ளைகள் மேல் இருந்தா, அவருடைய மகிமை உன் மேல இருந்தா உனக்கு பிரகாசம் யாரோ கொண்டு தர வேண்டியவர் இல்லை. கர்த்தரே உனக்கு பிரகாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். பிரகாசம் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஞாபகம் வச்சுக்கங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே வானத்தையும் பூமியும் கர்த்தர் படைத்தாரு. ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஃபர்ஸ்ட் உலகத்துல நிரப்புவதற்கு ஃபர்ஸ்ட் எத்தனை நிரப்பினாரு? வெளிச்சம் உண்டாக்கிறது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:3. அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. ஆரம்பத்திலிருந்து வாசிக்கலாம். 1லேருந்து வாசிங்களேன். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இருள் இருந்தது. அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வெளிச்சம் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஆரம்பம் என்ன தெரியுமா?
வெளிச்சங்க. அதனால இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பாரு. ஐயா, அவர் உனக்கு வெளிச்சமா வந்தப்புறம் வேற என்னையா வேணும்? எல்லா ஆசீர்வாதமும் வந்துகிட்டே இருக்கு, நிறையா நிறையும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறதுங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ இது எல்லாவற்றாலும் உங்களை நிரப்ப முடியாத இயேசு சிலுவைக்கு போனார். அவர் எல்லாவற்றையும் துறந்தார். மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அன்பிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். மகிமை மாட்சிமை எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு வந்தாரு. எல்லாவற்றையும் இழந்து வந்தாரு. எல்லாவற்றையும் இழந்து வந்தாரு. சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படியாக வந்தார். இப்ப சொல்லுங்க, எல்லாவற்றாலும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் இழந்து வந்தார். பரலோகத்தில் அவர் தேவாதி தேவனாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு உனக்காக இந்த பூமிக்கு வந்தாருங்க. உன்னை எல்லாவற்றால் நீ என்னதெல்லாம் குறைவா இருக்கிற, நமக்கு வாக்குத்தத்தம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இந்த வருஷம் நிறைவாக்கும் வருஷம். அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மகிமை, ஹல்லேலூயா, நிறைவாக்குகிற வருஷம். நீங்க இந்த வருஷத்தின் முடிவில் நீங்க பாருங்க, நாங்க சொல்ற மட்டும் செய்யுங்க போதும். எதையுமே செய்ய மாட்டாங்க சபையில சொல்றதே. ஆனா கடைசிய என்னமோ சொன்னாரு ஆரம்பத்தில் அப்படிம்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள ஹல்லேலூயா சொல்றது செய்யுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் மகிமையினால் நிரம்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையோடு கூட இந்த வருஷம் மீதியான வருஷத்தை நாம் கழிப்போமே. மகிமை ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், மகிமை பாதுகாப்பு உண்டாக்கும், மகிமை அநேகரை கொண்டு வந்து சேர்க்கும் நம்மிடத்துல. ஹல்லேலூயா.